அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 9/6/2024 வைகாசி மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திருத்திகை திதி பகல் 3:45 வரை, பின்பு வளர்பிறை சதுர்த்தி. புனர்பூச நட்சத்திரம் இரவு 8:20 வரை, பின்பு பூச நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். சுப முகூர்த்த நாள். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, காலை 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய கிரக அமைப்பு. மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன், மிதுன ராசியில் சந்திரன், மதியம் 2:07 பின்பு கடகராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு, சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும், சந்திரனானவர் 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் துணிவோடு செயல்படுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். நல்ல நட்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு நிலையானது இருக்கும். எதிர்பார்த்த ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். மேலும் வளமான பலன்களை பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவது ஒரு வளமான பலன்களை உங்களுக்கு தரும். ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. குறிப்பாக ஜென்ம ராசியில் சூரியனானவர் சஞ்சரிப்பதால் சில நேரங்களில் எதிர்பாராத வகையில் உணர்ச்சி வசப்பட்டு அதன் காரணமாக கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் தடைபடக்கூடிய ஒரு நிலை உண்டாகலாம். செவ்வாயானவர் 12இல் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத பயணங்கள் ஏற்படும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தோடு செல்வது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது என்றாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக் கொள்ளும்படி இருக்காது. நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. அடுத்து குறிப்பாக ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். வேலையாட்களால் ஒரு சில இடையூறுகள் ஏற்படலாம் என்பதால் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே,
ஜென்ம ராசியில் சந்திரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது என்றாலும், குறிப்பாக வெளிநபர்களிடம் தொழிலை பற்றி பேசுகின்ற போது சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதால் உங்களுடைய பணியில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் செவ்வாய் வலுவாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். நினைத்ததெல்லாம் நடக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது படிப்படியாக குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். ஒரு பெரிய இடத்து நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் தற்போது கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு இன்றைய நாளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியனானவர், சுக்கிரன், புதன் சேர்க்கை பெற்று இருப்பதும் லாபஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சாரம் செய்வதாலும் எதையும் எதிர்கொண்டு அடைய வேண்டிய அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக ஒரு சில நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயங்கள் கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதால் வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறையும் என்றாலும் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனானவர் வலுவாக சஞ்சரிப்பதும் ராசியாதிபதி புதன், குரு சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் சகல சௌபாக்கியங்களையும் நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்கள் ஏற்படும்.
தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு உள்ள நெருக்கடிகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில கௌரவமான நிலை ஏற்படும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் இருக்கும். எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. பேச்சு திறமையால் பல்வேறு அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் கூட தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9, 10 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் வாழ்வில் பல்வேறு நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 6ல் ராகு சஞ்சரிப்பதால் மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு சில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு விலகுவதால் எதிலும் மன நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. முடிந்தவரை தூர பயணங்களை தவிர்ப்பது, இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் 6லும் 7ல் சூரியன், சுக்கிரன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் பொருளாதார நிலையானது சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் மதியம் 2 மணி 7 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் காலை வேளையில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் கூட சற்று தாமதமாகும். கடந்த 2 நாட்களாக உங்களுக்கு தேவையற்ற மன கவலைகள் இருக்கிறது. இன்று மதியத்திற்கு பிறகு ஒரு சில பிரச்சனைகள் சற்று குறைந்து மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக அவசரப்படாமல் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தவிர்ப்பது, முடிந்தவரை காலை வேளையில் தவிர்த்துவிட்டு மதியத்துக்கு பிறகு முயற்சி செய்வது ஒரு சில வளமான பலன்களை உங்களுக்கு தரும். எதிலும் பொறுமையோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டுல சூரியன் சஞ்சரிப்பதும் 3ல் சனி சஞ்சரிப்பதும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். எந்த ஒரு காரியத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக இன்று மதியம் 2 மணி 7 நிமிடத்திற்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும்
தேவையற்ற இடையூறுகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. முடிந்தவரை புதிய முயற்சிகளை இன்றைய நாளில் தவிர்ப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, உடல் நலத்துக்கு கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை அடைய முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும், தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் 6, 7 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. குறிப்பாக பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் மிக மிக நன்றாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல லாபங்கள் கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த வெளி உதவிகள் உங்களுக்கு கிடைத்து அதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. கும்ப ராசினர், உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும், மதியத்திற்கு பிறகு 6இல் சந்திரனானவர் சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும் எதையும் எதிர்கொண்டு ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியானது உங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது, பேச்சில் பொறுமையோடு இருப்பது ஒரு வளமான பலன்களை உங்களுக்கு தரும். இன்றைய நாளில் ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன் சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் 2இல் செவ்வாய் ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். சந்திரனும் 4இல் இருப்பதால் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் தேவையில்லாத இடைஞ்சல்களை சந்திப்பீர்கள். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து சிந்தித்து நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக வெளிநபர்களிடம் பேசுகின்ற பொழுது கோபத்தை குறைத்துக் கொண்டு பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல உங்களிடம் மருத்துவ ஜோதிடத்தை பற்றி பேசி வருகிறேன். மருத்துவ ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் ஆகும். அதாவது நிறைய தகவல்கள் இருக்கிறது. அதில் நேத்திக்கு உங்ககிட்ட பேசும்போது 12 பாவங்களும் உடல் அமைப்பை பற்றி பேசினேன். இன்னைக்கு உங்ககிட்ட பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகத்தை பத்தி இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறேன். சூரியனை பற்றி பேசுகின்ற பொழுது சூரியன் தான் ஒருத்தருக்கு கண், இருதய சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆண்களுக்கு ஆண்மை, உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் அதிபதி. ஒரு ஜாதகத்துல சூரியன் நல்ல பலமா இருந்தா
அவங்க ஆரோக்கியமானது மிக மிக நன்றாக இருக்கும். அதுவே சூரியன் ஒரு ஜாதகத்துல இருக்கிற இடமும் இருக்கிற நிலையை பொறுத்து அவங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுது. சூரியனால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் பார்க்கின்ற பொழுது உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், காய்ச்சல், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூல நோய், இருதய நோய்கள், தோல் வியாதி, நெருப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், எதிர்ப்புகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், விஷக்கடி, பாம்பால் கடி, திருடர்களால் கண்டம், கண் சம்பந்தப்பட்ட நோய்கள், தெய்வ குற்றங்கள் மூலமாக பாதிப்புகள் எல்லாம் சூரியனால் ஏற்படக்கூடிய நோய்கள் ஆகும். ஒரு ஜாதகத்துல 2ல் சூரியன் பலகீனமாக இருக்கின்றாலோ, 2ஆம் அதிபதியோட சூரியன் பலகீனமாக இருந்தாலோ, சூரியன் கேது சேர்க்கை பெற்றிருக்காரு, சூரியன் நீச்சமா இருக்காரு, சூரியன் ராகுக்கு மிக அருகில் இருக்காரு, அதிலும் 2ல இருக்காரு, 2ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்காருன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது உண்டாகும். அது போல ஒரு ஜாதகத்துல சூரியனானவர் 4ஆம் வீட்டுல கொஞ்சம் பலகீனமா இருந்து 4ஆம் வீட்டு அதிபதியும் பலகீனமாக இருக்கின்ற பொழுது எந்த இடத்துக்கு அந்த இடம் தொடர்பான உடம்பு பாதிப்புகள் ஏற்படும். உடல் ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு ஸ்தானம் பிரிச்சு வச்சிருக்காங்க. 4ஆம் வீட்டுல ஒரு சூரியனானவர் அமைய பெற்று சூரியனானவர் 4ஆம் வீட்டுல பாவகிரக தொடர்போடு இருந்து 4ஆம் இடமும் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு பார்க்கின்ற போது இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது உண்டாகிறது. அது போல ஒரு ஜாதகத்துல 5ஆம் வீட்டுல சூரியன் பலகீனமா இருந்தால் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூல நோய்கள், இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். அது போல ஒரு ஜாதகத்துல சூரியனானவர் 6 அல்லது 8ஆம் வீட்டுல பாவகிரக தொடர்போடு கொஞ்சம் கெட்டு போயிருந்தால், பலகீனமா இருந்தால், சூரியன் கெட்டு போறது என்றால் நீச்சமா வருது, கேதுவுக்கு மிக அருகில் இருக்கிறது, அடுத்து குறிப்பா பார்த்தீங்கன்றால் ராகுவுக்கு மிக அருகில் இருக்கிறது, பகை நட்சத்திரம் சொல்லக்கூடிய ராகுவோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரம் இருக்கிறதும், சனியோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் இருக்கிறதும், அது மட்டும் இல்லாம கூட ராகு அல்லது கேது சேர்க்கப்படுறது, அடுத்து பார்த்தீங்கன்றால் ஏதாவது வகையில ஒரு பாவகிரக தொடர்போடு சூரியன் இருக்கிறதுலாம் கூட உங்களுக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும், இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும், கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும், பெற்றோர் வழி சாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். தந்தை வழி சாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் தான். உதாரணத்துல சூரியன் ராகுவோட சேர்ந்திருந்து கொஞ்சம் பலகீனமாக இருந்தால் தந்தை வழியில ஏதாவது ஒரு சாபம், தந்தை வழி உறவினர் வகையில தேவையில்லாத பகைகள், தேவையில்லாத நிம்மதி குறைவுகள் எல்லாம் ஏற்படும். எந்த ஒரு ஜாதகத்திலும் 4, 5ஆம் பாவங்கள்ல சூரியன் கொஞ்சம் கெட்டு போயிருந்தாலும், காலபுருஷப்படி 4, 5 ராசின்னு சொல்லக்கூடிய கடகம், சிம்மத்துல சூரியன் கெட்டு போயிருந்தாலும், சிம்மத்துல சூரியன் ஆட்சி பெற்றாலும், சூரியன் சிம்மத்துல பலகீனமா இருந்த ஒரு ராகு சேர்க்கை பெற்றிருக்காரு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவகிரகங்களால் சூழப்பட்டிருக்காருன்னா வச்சுங்களேன், அவங்களுக்கு இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும், வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உண்டு. ஜோதிடத்தில் நிறைய தகவல்கள் இருக்கிறது. இன்று மருத்துவ ஜோதிடத்தில் ஒரு சில தகவல்கள் உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.